இந்த பொங்கல் 2025க்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் படங்கள், தமிழ் டப்புடு படங்கள் இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். விடாமுயற்சி மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அஜித் குமார், த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி டீசரையும் அவசரமா விட்டாங்க. ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நியூ இயர் ஸ்பெஷலா விடாமுயற்சி படத்துல இருந்து ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு நம்ம தல ஃபேன்ஸ் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்த அப்டேட்டோ விடாமுயற்சி போஸ்ட் பொண்ணு வந்திருக்கு. தல ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே வெறி ஆகிட்டாங்க. ஏன்னா பொங்கல் ஹாலிடே ஒரு பிக் ஹாலிடேனே சொல்லலாம். இந்த 2025ல 10 நாளுக்கு மேல வரப்போகிற லீவ் தான் இந்த பொங்கல். ஆனா அந்த டேட்டை விடாமுயற்சி டீம் மிஸ் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சி தான் மிஸ் பண்ணிட்டாங்களே, வீர தீர சூரன் படமாவது வரலாம்னு ரொம்ப பேர் ஈகரா வெயிட் பண்ணாங்க. ஆனா வீர தீர சூரன் டீம் மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ஆனா ப்ரொமோஷனல் எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்லாம ஓவர்சீஸ்க்கும் இன்னும் கண்டென்ட்டை செலுத்தவே இல்லை. அதனால தான் இந்த வீர தீர சூரன் படத்தையும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண 100% சான்சஸ் இல்லாத மாதிரி நியூஸ் வந்தது. இதுக்கு மேல பார்க்க போறது இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் போற படங்கள், கன்ஃபார்மான படங்கள் பார்க்கலாம். வணங்கான் பாலா டைரக்ஷன்ல நம்ம அருண் விஜய் நடிச்சிருக்கிற படம். இது ஒரு ராவான மூவி. இந்த வணங்கான் படத்துக்கு ஒரு டீசென்ட்டான எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தை ஜனவரி 10 பொங்கல் ஸ்பெஷலா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா கேம் சேஞ்சர், கார்த்திக் சுப்புராஜுடைய ஸ்டோரி, சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண், கேரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற சோஷியல் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை ஜனவரி 10 தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா டக்கு மகாராஜ். இந்த படத்துல பாலையா தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் மூவி. இந்த டக்கு மகாராஜ் படத்தை ஜனவரி 12ஆம் தேதி தெலுங்குல ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ் டப்பிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா சங்கராந்தி வஸ்துந்தாம். இந்த படத்துல ஹீரோவா வெங்கடேஷ் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்க ஜனவரி 12ஆம் தேதி. தமிழ் டப்பிங் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா 10 hours. இந்த படத்துல நம்ம சிபிராஜ் தான் லீடா நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு படம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா திடீர்னு 10 hours படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேசி பாயா. இந்த படத்துல ஆகாஷ் முரளி தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த நேசி பாயா படத்துக்கு டீசென்ட்டான எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா படை தலைவன். இந்த படத்துல விஜயகாந்தினுடைய சன் சண்முக பாண்டியன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, நித்யா மேனன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தை ஜனவரி 14ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க பொங்கல் அன்னைக்கு. அடுத்ததா மெட்ராஸ்காரன். இது ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி. கலையரசன் இந்த படத்துல லீடா நடிச்சிருக்காரு. மெட்ராஸ்காரன் படத்தை ஜனவரி 10ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா சுமோ. இந்த படத்துல மிர்ச்சி சிவா மற்றும் பிரியா ஆனந்த் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு லாங் பெண்டிங். இந்த சுமோ படத்தையும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா தருணம். இந்த படத்துல கிஷான் தாஸ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி. இந்த தருணம் படத்தை பொங்கலுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்தை சுசீந்திரன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த 2K லவ் ஸ்டோரி படத்தை பொங்கல் ஸ்பெஷலா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த 11 படங்கள் தான் இந்த பொங்கல் வீக்கெண்டுக்கு தமிழ் மற்றும் தெலுங்குல இருந்து ரிலீஸ் ஆக போற படங்கள். அதுல விடாமுயற்சியும் வீர தீர சூரன் இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகிறது இல்லை. நீங்க பொங்கல் வீக்கெண்டுக்கு எந்த படத்தை பார்க்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.